श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் 14வது ஸ்லோகம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவः யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞகர்ம சமுத்பவः. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவः யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞः கர்ம சமுத்பவः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? பூதானி, பூதானின்னு சொன்னால் பிராணிகள், அன்னாது உணவின்றி, பவந்தி உண்டாகின்றன, உணவினின்று உண்டாகின்றன. பிராணிகள் அன்னாத் பவதி உணவினின்று உண்டாகின்றனர். அப்புறம் மேலும் அன்ன சம்பவா உணவு உண்பதால், பர்ஜன்யாத் மழை நின்று, பர்ஜன்யா மழை, மழையை நின்று, மழை யஜ்ஞத்தினின்று பவதி உண்டாகிறது. மேலும் யஜ்ஞம் கர்ம சமுத்பவா யஜ்ஞம் கர்மத்தினின்று உண்டாகிறது. அதாவது யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞ கர்ம சமுத்பவா யஜ்ஞம் கர்மத்தினின்று உண்டாகிறது. அப்புறம் இதில் இந்த இடத்துல நம்ம இன்னொன்று கூட பார்க்கலாம். யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா அப்படின்னு சொன்னால் யாருக்காக மழை பெய்யறது? நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஔவையார் அப்படி தானே சொன்னா? நல்லார் ஒருவர் உளரேல், இந்த ஊர்லேயே ஒரே ஒரு நல்லவன் இருக்கான்னு சொன்னால் அவன் பொருட்டு நிச்சயமாக மழை பெய்யும். அவன் அந்த மழை பெய்யறதுனால பயிர் பட்சிகள்லாம் நல்லபடியாக வளரும். அது பிராணிகளுக்கு ஏற்புடையதாக இருக்கும். நீர், அதாவது நீரின்றி அமையாது உலகு. எப்பொழுதும் நீர் அவசியம், எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும். அப்போ நீர் முழு அளவில் போதுமான அளவுக்கு ஜல சமிருத்தி இருக்கணும் என்று சொன்னால் மழை பெய்யணும். மேகத்தில் பர்ஜன்யாத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? மழையினால் பூமி குளிரணும். பூமி குளிர்ந்தால் ஜலசமிருத்தி இருக்கும். ஜலசமிருத்தி இருந்தால் பிராணிகளுக்கு போதுமான அளவு உணவு கிடைக்கும். அந்த உணவிலிருந்து என்ன வருது? மழையிலிருந்து என்ன வருது? உயிரினங்கள் பிழைக்கிறது. இதில் இந்த இடத்துல நம்ம ஒரு ரிலேட்டடாக ஒரு சமாச்சாரம் புரிஞ்சிக்க முடியும். அதாவது ஒரு விஷயத்தையும் நம்ம தியாக புத்தியோடு செய்யப்படும் பொழுது அதுவே கர்மமாகும், அதுவே கர்ம யோகமாகவும் கருதப்படுகிறது. இப்போது ஒரு ஜீவன் இருக்குது, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அதனோட கால அவகாசம் முடிஞ்சு போச்சு. அது என்ன பண்ணோம்? சரீரம் வேறு பழசாக போச்சு. அந்த சரீரத்தை உதறிட்டு அது வேறு இடத்துக்கு போகும். மூச்சு காற்று அபிதா அபிகயா போச்சு. ஒரு தடவையும் திரும்பி வந்தாதே. இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோம், பேசிகிட்டே இருந்துச்சு, நடுவில் மூச்சு போயின்னு தான் இருக்குது. மூச்சு வெளியில் போகிறது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே கடைசி பேக்கெட், நுரையீரலோட கடைசி பேக்கெட் வரைக்கும் போகிறது, திருப்பியும் அது வெளியில் போகிறது, இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு சில நேரத்தில் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது என்ன பண்ணோன்னு கேட்டால், இங்கே இருக்கிற அந்த உள்ளே போன மூச்சு உள்ளேயே இருக்காது. எப்படி இருந்தாலும் எவ்வளோ நாழி நீண்ட அப்படியே தீர்க்கமான மூச்சு விடுறதானா கூட அந்த மூச்சு என்ன பண்ணோம்? உள்ளே போச்சுன்னா காற்று அது கண்டிப்பாக வெளியில் தான் போகும். அப்படி வெளியில் அந்த காற்று போகும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை மறுபடியும் உள்ளே வரலேன்னு வைங்கோளேன், அது என்ன பண்ணுது? அபிகயா அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படின்னா அதுபோல் போச்சு. அது ஒரு நல்ல சுகிருதம் பண்ணியிருக்கு. சொர்க்கலோகத்துக்கு போகிறது, குறிப்பிட்ட நாள் வரைக்கும் சொர்க்கலோகத்தில் இருக்கணும். அப்புறம் சொர்க்கலோகத்தோட கால பிரமாணமும் நம்ம பூமியில் இருக்கிற கால பிரமாணம் வேறு வேறு அளவு. அதனால் நம்மளோட ஒரு வருஷம் சொர்க்கத்தில் ஒரு நாள் தான். அதுபோல் அவன் சொர்க்கத்தில் எத்தனை நாளைக்கு இருக்கணுமோ தெரியாது. இருந்துட்டான், வேலையெல்லாம் முடிஞ்சுடுத்து. கடைசியில் சொர்க்கத்தோட சொர்க்கானுபவம் இன்னியோட முடியறது. அப்படின்னா நாளை காலத்தால் போது விடியறதுக்குள்ளேயே அப்படின்னு சொன்னால் பொழுது விடிகிற வரைக்கும் கூட அங்கே யாரும் காத்துன்னு இருக்க மாட்டா. எந்த நிமிஷத்தில் முடிஞ்சுதோ அந்த நிமிஷத்துலேயே சொர்க்கத்தோட ஒரு கோடியிலேருந்து அந்த ஜீவனை மறுபடியும் என்ன பண்ணுவா? பிருத்திவியை நோக்கி தள்ளி விட்டுடுவா. அந்த பிருத்திவியை நோக்கி தள்ளி விட்டா அந்த ஜீவன் என்ன பண்ணும்? அந்த ஆன்மா
ஒரு சில சமயத்தில் மேகத்தில் இருக்கும். மேகத்தில் நம்ம என்ன சொன்னோம், கருணையோட இறைவனுடைய கருணை எதற்கு ஒப்பானது? நீருண்ட மோகம், நீருண்ட மேகத்துக்கு ஒப்பானது. ஆழி முகந்து கொடார்த்தேரி அப்படின்னு ஆண்டாள் 4வது பாசுரத்தில் சொல்கிறாள் திருப்பாவையில். அதுபோல் சமுத்திரத்துக்கு போய் ஆழி முகர்ந்து, ஆழியில் போய் முகர்ந்து கொடு ஆத்தேரி கொண்டு வந்து பூமியில் போதுமானவளுக்கு மழை பெய்ய சொல்கிறா அவள். அதுபோல் அந்த மேகத்தில் அது என்ன பண்ண, பர்ஜன்யாத் யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா அப்படின்னு மேகத்தில் அது மிதந்து கொண்டிருக்கும். நல்லபடியாக சமுத்திரத்துலேருந்து ஜலத்தை உறிஞ்சிக்கண்டு அது கொண்டு வந்து ஊரில் மழை பெய்யும் போது அந்த ஜீவன், அதுபோல் ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்குமா, கோடிக்கணக்கான ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ஜலத்தோடு அது நம்மளோட வயல்வெளிகளில் விட்டுடும். வயல்வெளிகளை விட்டுட்டா அது என்ன பண்ணும், அப்படியே அங்கே இருக்கிற நெல்லோட அதோடு கூட அது மீண்டும் விளைவதற்கு முயற்சி செய்யும். அப்படி முயற்சி செய்துன்னா அந்த நெல்லில் இருக்கிற அரிசியில் அது வந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்களோ இல்லாட்டி போனால் அது என்ன பண்ணும், ஒரு பசுவோ அப்படி எல்லாம் அது என்ன பண்ணிக்கும், அதில் அதோட வயத்துக்கு அது போகும். ஒரு எருதோட வயத்துக்கு போச்சுன்னா அங்கே இருக்கிற அதுவாக மறுபடியும் அது விந்துவாக மாறி ஒரு பசுவோடு அது போகும்பொழுது அந்த பசுவோட பைக்கு அது போகும். இல்லை அதுபோல் ஒரு ஆண் அவன் எடுத்துக்கூடிய உணவு வகையில் அது இருந்ததுன்னா அது 1 மாத காலத்தில் அல்லது 60 நாளில் அது மீண்டும் விந்துவாக மாறி அவன் ஒரு பெண்ணோட இணையும் பொழுது அவனோட அந்த பெண்ணோட வயத்துக்கு அது போகும். இது இதெல்லாம் ரிமோட் சான்சஸ் தான். சில சமயத்தில் அந்த நெல்லை நம்ம கதரை என்ன பண்ணுறோம், போர் அடிக்கிறோமே, அப்போ அந்த மாட்டோட குழம்புல சில நெல்லெல்லாம் மாட்டிக்கிண்டு அப்படியே போய் மறுபடியும் குப்பையிலையோ செடியிலையோ போய் விழுந்துடுறதுக்கும் வாய்ப்பெல்லாம் உண்டு. அதெல்லாமும் வாய்ப்பு எல்லாம் நடக்கும் தான். இதெல்லாம் தாண்டி பிடிச்சி அவனோட மனுஷனோட ஒரு விந்துக்கு அணுக்குள்ளே ஒரு பெண்ணோட கர்ப்பத்துக்கு மறுபடியும் மீண்டும் அது மனித குழந்தையாக பிறப்பது என்றால் அது ஒரு பெரிய விஷயம். அது பெருமாளோட சங்கல்பம் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. ஸோ நம்ம என்ன நினைக்கணும்னு சொன்னால், ஒரு மனிதனாக பிறப்பது என்ன சொன்னால் மிகவும் அரிது. அதனால தான் ஔவையார் சொன்னார், என்ன அரிதறிது மானிடராய் பிறப்பதறிது. மானிடராய் பிறப்பதறிது, கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது அதிலும் அரிதிலும் அரிது. அப்போ என்ன செய்யணும், இத்தனை அரிதான ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா அப்படின்னு அந்த மேகத்திலிருந்து பயிர்களுக்கும், பயிர்களிலிருந்து பிராணிகளுக்கும், பிராணிகளிலிருந்து மனிதர்களுக்கும் பிராணிகளுக்கும் அப்படியே அது என்ன பண்ணுறது, அந்த ஆன்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்படி சொல்லும்பொழுது சமுத்பவா அப்படின்னு சொன்னால் இந்த யஜ்ஞாத் பவதி அப்படின்னு போட்டு யஜ்ஞம் கர்ம சமுத்பவா, யஜ்ஞம் கர்மத்தில் என்று உண்டாகிறது. அதனால் நல்லொழுக்கம் இருக்கும்பொழுது அவர் பொருட்டு எல்லாருக்கும் மழை ஒன்று. அப்புறம் தியாக புத்தியுடன் செய்யப்படும் கர்மங்கள் அதுவே யாகம் எனப்படும். இது நம்மளுக்கு இல்லை, ஆனால் கண்டிப்பாக அதை சின்சியராக செய்கிறோம் பாருங்கோ, அதுவே ஒரு யாகம். அந்த யாகத்தில் என்ன, வேதம் ஓதுதல், விஷ்ணுவின் நாமங்களை ஸ்மரிப்பது, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை 2 வேளை சொல்கிறது, அப்புறம் என்ன வேதம் ஓதுவது, எல்லாமே என்ன பண்ண பசு பட்சிகளுக்கு அன்னமளிப்பது, இவை அனைத்துமே யாகத்தில் சேர்த்துக்கொள்ளப்படும். அப்படி சேர்த்துக்கொள்ளும் பொழுது அவை என்ன பண்ணோம், கர்மாவில் ஈடுபாடு இல்லாமல் செய்கிறோம், ஆனால் விடாமல் செய்கிறோம், இது ஒரு கடமையாக நினச்சி செய்கிறோம். அப்படின்னா இவை அனைத்தும் என்ன பண்ணணும், யாகம் செய்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுக்க. அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தரார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.